Hi everyone, good morning there in India, good evening Costa Rica and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How was your weekend? தமிழ் வருஷ பிறப்பு எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு இன்றைக்கி தான் இங்கே தமிழ் புத்தாண்டு. ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் என்னுடைய vlog-ஐ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். Also, if you are a long time viewer of my channel, thank you so much for all the support you have been giving me so far. So, வீடியோக்குள்ளே போகலாமா? To begin with, இது ஒரு ஜென்ரலான ஒரு லஞ்ச் அவுட்டிங் அண்ட் ஒரு ஷாப்பிங் vlog தான். ஏன்னா இங்கே வந்து ஈஸ்டருடைய அந்த ஹோலி வீக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 1 week ஹாலிடேஸ் இங்கே ஃப்ரைடே டில் ஃப்ரைடே அந்த மாதிரி. ஸோ பெருசாக நம்ம வந்து அவுட்டிங் ட்ரிப் அதெல்லாம் போக முடியாது. ஏன்னா ஒரு ரீசன் வந்து பயங்கர எல்லா பிளேஸுமே ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். அண்ட் செகண்ட் ரீசன் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ். ரூம்ஸ் ஸ்டே பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போது லீவுங்கிறதுனால நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் யூஎஸ்லேருந்து கனடாவிலேருந்துலாம் கூட இங்கே பீச் வியூக்காக வருவாங்க. ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம வந்து ஜாலியாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கடைகள்லாம் போய் இந்த மாதிரி பண்ணுறது தான் இட் இஸ் அ பெஸ்ட் திங் டு டூ. ஸோ இங்கே வந்து பாப்பீஸ் அப்படின்னு ஒரு ஷாப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் லூசியானா சிக்கன், யூஎஸோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப்பு. ஸோ இங்கே ரொம்ப நாளாக அணு வந்து போகணும் நம்ம உள்ளே போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ அதனால் சரி இங்கே என்ன தான் இருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் ஹவ் ஆக்சசபிள் வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் என்னோடய எல்லா வீடியோலையும் மறக்காமல் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது வந்து அந்த மெனு போர்டு, நம்ம வந்து மெனு ஆர்டர் பண்ணிவிட்டு இதிலேயே பே பண்ணி போய் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபுட் வந்து ரெடி ஆகும். ஸோ இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஓப்பன் கிச்சனுங்க. ஸோ நல்லா வந்து நம்ம பார்க்க முடியும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு. இங்கே மட்டும் இல்லை, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லேயுமே கூட பார்த்திங்கன்னா அது ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் இருக்கும். எப்படி பண்ணுறாங்க, அவங்க எப்படி க்ளவுஸ் போட்டுட்டு ஐ மீன் லைக் ஹவு நீட்டாக அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பார்க்க முடியும் இங்கே. ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி ஒரு இங்கெல்லாம் உங்களுக்கு என்னங்க நிறைய இதுதானே பர்கர் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் பாப்பீஸ் அப்படிங்கிற பிராண்ட் வந்து இட் இஸ் அ வெரி வெரி ஃபேமஸான ஒரு இதுவும் கூட. ஸோ நாங்கள் வந்து அந்த கிச்சனை சும்மா அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். கிச்சன் உள்ளே வந்து போக முடியாது, ஏன்னா அவங்க வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா ரொம்ப ஆயிலெலாம் ரொம்பவே சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து அது ரிஸ்க் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கேட்டு பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு நாங்கள் வந்து எடுத்தோம். எல்லாமே பயங்கர நீட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து மெயினாக எங்கள் ப்ராவின்ஸில் ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்கானே தெரில. எனக்கு தெரிஞ்ச பாப்பீஸ் வந்து இங்கே ஹெரேதியாவில் மட்டும்தான் ஒன்று நாங்கள் பார்த்துருக்கோம். இது மெயினாக எங்களுக்கு வால்மார்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி ஈஸி. நம்ம ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால போக முடியும். ஸோ ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பானோ, ஏன்னா அவங்க கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போவாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஸோ இது வரைக்கும் தான் அலோவ் பண்ணாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த இடமே ஆக்சுவலாக கொஞ்சம் ஹாட்டாக தாங்க இருந்தது. ஏசியும் இருந்திருக்கு போல் இருக்காங்க உள்ளே. பட் மொபைல் எடுத்துகிட்டு போகிறது வந்து இட் வாஸ் நாட் அட்வைசபிள், ஏன்னா அது ஹீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ் வெல் ஆம்பியன்ஸ் வந்து பார்க்கலாம். என்ட்ரு பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அங்கே ரேம்ப் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் இருந்தால் கூட எல்லா இடங்கள்லையுமே வந்து சைட் ரேம்ப் இருக்கும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த சீட்டிங். எனக்கு இந்த இன்னர் ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே இந்த ரூம் பர்டிகுலர் ரூம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா, டிவி அதெல்லாம் இருக்குது. ஏன்னா குழந்தைங்கள வச்சு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா, ஸோ அந்த பசங்களுக்கெலாம் வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு. இங்கே பாருங்கள், அணு வந்து இந்த மே ஸ்கூலில் நான் போக முடியுமா, நான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா ஃபுட்டு இங்கே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 15 minutes ஆகும், அட்லீஸ்ட் 10 minutes ஆகும். ஸோ இங்கே எல்லாமே மெதுவாக ஜாலியாக ரிலாக்ஸஸ் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஃபுட்டு கொடுத்தோன்னே வாங்க கொடுங்க அப்படின்லாம் இங்கே யாருமே கேட்க மாட்டாங்க. பேசிகிட்டே இருப்பாங்க. ஃபுட்டு எப்போ வருதோ சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ரிலாக்ஸாக இருப்பாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இங்கே இந்த மாதிரி அந்த ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால நல்லாயிருக்கும். இந்த மே ஸ்கூலில் போயிட்டா எப்படி வெளியிலையும் வந்துட்டா. ஃபுட்டு வந்துடுச்சுன்னு சொன்னோன்னே கஷ்டப்பட்டு நான் கூட நடுவில் மாட்டிக்குவான்னு நினச்சேன். இல்லை நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டா. ஸோ இதுதான் இந்த ரூம். இந்த ரூமில் மெயினாக வந்து குட்டி பசங்க வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். மற்றபடி நம்ம எல்லோரும் வெளியில் உட்காரலாம். இங்கே பாருங்கள், இந்த டேபிள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற 2 டேபிளுமே வந்து வீல் சேர் சிம்பிளோடு போட்டிருக்கு. அதை யாருமே எடுக்க மாட்டாங்க எக்ஸப்ட் ஃபார் த வீல் சேர் யூசர்ஸ். இது எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இல்லையா? அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, டேபிள்லாம் கூட அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபுட்டு வந்துருச்சுங்க.
அனு வந்து அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவள் எல்லாமே சாப்பிட்டு வைக்குவா. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பீஸில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நார்மலாக இருக்காது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கிறிஸ்பியாக, மேலே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் கோட் ஆன மாதிரி நல்லா இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் மேக் அண்ட் சீஸ். எனக்கு மேக் அண்ட் சீஸ் ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு ஆசை. இது நான் வீட்டிலேயே செய்யணும்னு சொல்லுவான் அனு. பட் இதில் லாட் ஆஃப் சீஸுங்க, 2-3 லேயர் சீஸ் இருக்கும். அகெயின் யூ ஹாவ் டு பேக் இட் இன் தி அவன், அந்த மாதிரி இருக்கும். ஐ மீன் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு மேக் அண்ட் சீஸ். பட் எனக்கு வந்து நான் ரெகுலராக சாப்பிடுவேனா நோ, நான் அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு மேக் அண்ட் சீஸ் ஒரு சின்ன கப்பில் மாத்திரம் அந்த ஒரு காம்போ மாதிரி இருந்தது, அதில் சொன்னோம். அண்ட் அந்த பன் அதெல்லாம் கூட வந்தது. இட் வாஸ் நைஸ். ஓகே, நம்ம ஓகே லன்ச் டைமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு என்றைக்காவது நினைக்கும் போது ட்ரை பண்ணலாம். நான் வந்து இதெல்லாம் ரெகுலராக நான் சாப்பிடவும் மாட்டேன், என்கரேஜ் பண்ணவும் மாட்டேன். ஒன்ஸ் அ வைல் ஓகேங்க, அவளுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, எல்லோரும் சாப்பிட்றாங்கம்மா ட்ரை பண்ணோன்ட்டு, அதனால் போனோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீல் சேர் ஃப்ரெண்ட்லி வாஷ்ரூம் இருக்கான்னு பார்த்தோம். எஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வாஷ்ரூம் தனியாக வச்சுருந்தாங்க. மென்லேயும் இருந்தது, விமன்லேயும் இருந்தது, இன்னொன்று எக்ஸ்ட்ரா தனியாகவும் இருந்தது. அந்த மாதிரி இருந்தது, நீட்டாகவும் இருந்ததுங்க. இங்கே மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். நான் ஏதாவது 1-2 இடங்களில் தான் வந்து கொஞ்சம் ஓவர் க்ரௌடடாக இருக்கும்போது ஐ வுட் ஹவ் ஃபெல்ட் இட் வாஸ் நாட் குட். மற்றபடி டிஃப்ரெண்ட் லேபிள் வாஷ்ரூம் எல்லாமே நீட்டாக தான் இருக்கும், எல்லா கடைகள்லையுமே இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து வால்மார்ட் போகலாம் அப்படின்னு. ஏன்னா இது இந்த ஹோலி வீக் அப்படிங்கிறதுனால வால்மார்ட் வந்து நைட்டு 11 PM வரைக்கும் இந்த வீக் ஃபுல்லாக ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் எங்கள் ப்ராவின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 வால்மார்ட் இருக்குது, பெரிய பெரிய வால்மார்ட் 2-3 இருக்குது. ஸோ ஓகே வந்தாச்சு, வாங்க இங்கே நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வால்மார்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு பெரிய நெட்வொர்க். யூஎஸ் அண்ட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நெட்வொர்க். ஸ்பெஷலி இந்த மாதிரியான அந்த ஹோலி வீக் அண்ட் ஈஸ்டர் ஹாலிடேஸ்லலாம் வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ், காம்போஸ் இதெல்லாமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். சில சமயம் திடீர்னு சிலதில் கிளியரன்ஸு சேல் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் நான் வந்து ஷாப்பிங் விளாக் ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி வண்டியில் போகணும், எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம பார்த்து கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்லாம் ஆசையாக இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. நிஜமாக எனக்கு இந்தியாவுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஸ்கூட்டர் வந்து வரணும். ஏன்னா நம்ம ஊரில் என்ன விஷயம்னாங்க, பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம். பட் அது மட்டுமே நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரீசனாக சொல்ல முடியுமான்னா என்ன கேட்டால் அப்படி இல்லை. ஸோ கொஞ்சம் பொலிட்டிஷியன்ஸ், நம்ம பப்ளிக் எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் வரணும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளோட லைஃப் ஸ்டைலும் இம்ப்ரூவ் ஆகணும். அப்படி இருந்தாக்கா அவங்க வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் மாற வேண்டியது இருக்குங்க. இப்போது நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு நம்ம கண்ட்ரிலையுமே கூட. பட் ஸ்டில் இந்த மாதிரியான ஸ்கூட்டர்லாம் வந்து நான் எந்த கடைகள்லையும் பார்த்ததே கிடையாது. ஐ ரியலி விஷ் தீஸ் கைண்ட் ஆஃப் பேட்ரி ஸ்கூட்டர்ஸ் ஆப்ரேட் இன் மெனி ஷாப்ஸ். நிறைய ஷாப்பில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இது வாங்கி வச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இது கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து கடைகள்லாம் வந்து வாங்க முடியும். ஏன்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து சும்மா ஷாப்பிங் பண்ணுறது ஒரு பெரிய ரிலாக்ஸ் இல்லையா. வால்மார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் ஈஸியாக 2 மணி நேரம் ஆகிடுங்க. நார்மலாகவே 2-3 ஹவர்ஸ் ஆகிடும். ப்ரைஸ் மார்ட்லாம் இன்னுமே 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். ஸோ நமக்கு டைம் போகிறதும் தெரியாது. நீங்கள் எல்லா பொருட்களையும் வாங்கணும் அப்படிங்கிற நெசசிட்டியும் கிடையாது. நமக்கு வீட்டுக்கு தேவையானதை மாத்திரம் வாங்கிட்டா போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சும்மா நான் வால்மார்ட் போகலாம். அனுலாம் ரொம்ப அம்மா என்னம்மா எப்போ பாரு வால்மார்ட்டில் நீ என்னதாம்மா வாங்குவ அப்படின்பா. பட் நமக்கு தான் தெரியும் ஹவு கம்ஃபர்டபுள் அண்ட் எவ்வளோ ஜாலியாக இருக்குது இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. வெல் எஸ், நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு நிறைய பேர் அதையும் காமிங்கம்பிங்க. நான் இங்கே ஆல்மோஸ்ட் காமிக்கிறது எல்லாமே நான் எடுத்தது தான் இருக்கும். அந்த பேஸ்கெட்டில் நான் அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வருவேன் தேவையானது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் $1 தான் போட்டிருந்தது. அதை எடுத்தேன். நான் மோஸ்ட்லி இங்கே தான் எடுப்பேன். அண்ட் இந்த மாதிரி டப்பாக்கள் கொடுத்து விடுறதுக்கு, ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் கொடுத்து விடுறதுக்கு, அப்புறம் ஆயில் டிஸ்பென்சர் கேன் அதெல்லாம் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங்கோடு இருக்கும். நீங்கள் இதில் ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம். இப்போது மெஷர் பண்ணி மார்னிங் ஸ்மூதியோ இல்லை ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா டெய்லி இந்த அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் வந்து குடிக்கலாம் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டிருக்கிறதெல்லாம் இன்னும் கம்மியாக இருக்கும். ஒரு நாட் ஈவன் ஒரு $1க்கும் கீழே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த டப்பாலாம் நான் எடுத்திருக்கேங்க, நிறைய எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே உழைக்குது. ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் அந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடையாது. குட், நல்லாவே இருக்கும் இது ஆக்சுவலாக. அண்ட் இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு தேவையானது, இந்த காரு அதெல்லாம் தேவையான பொருட்கள் இருக்கும். அது எனக்கு தேவையில்லை, அதனால் நம்ம உமன் செக்ஷன் வந்தாச்சு.
இங்கே வந்து புதுசாக பேக்ஸு, ட்ரெஸ்ஸஸ், இன்னர் கார்மெண்ட்ஸ், கிளச்சு, பவுச் எல்லாமே இருக்குங்க. வால்மார்ட்டில் இல்லாததே கிடையாது, எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஜீனு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து 3000, அதாவது இதெல்லாம் வந்து $6 போட்டிருந்தாங்க. 3000 கொலோனஸ்னால் $6 அதுக்கு போட்டிருந்தாங்க. நான் நிறைய இன்னர் கார்மெண்ட்ஸ் இங்கே எடுத்திருக்கேன். மெயினாக நமக்கு வந்து அவுட்ஃபிட்டை விட இன்னர் கார்மெண்ட்லாம் வந்து இட் ஷுட் பி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ரிப்பீட் பண்ணவே கூடாது. அதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றிட்டே இருக்கணும். அதனால் நான் நிறைய வால்மார்ட் அண்ட் எல்ரே இந்த மாதிரி 2-3 ஷாப்ஸில் வந்து எடுப்பேன். நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து கம்மி ப்ரைஸில் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் சேல் அப்படின்னு போடுவாங்க. அதாவது லிக்விடேஷன் இஸ் டிஸ்கவுண்ட். ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் குவாலிட்டி டிஷர்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்பவே நல்லா இருந்தது இந்த டிஷர்ட்லாம். ஸோ தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ இந்தியா வர ஐடியா இருக்குது ஃபார் 2 months வெக்கேஷன். நான் இதை முன்னாடியே சொல்லலை, ஏன்னா நான் சொன்னேன்னா எல்லோரும் எப்போ வரீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் ஒரு வெரி ஃபியூ பீப்புள் ஐ ஹவ் டோல்ட். எனிவே நான் வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில பொருட்கள் நான் இங்கே வாங்கிட்டு வருவேன். நான் வந்து அதை வந்து விலாகாக எடுத்து உங்களுக்கு பேக்கிங் விலாக் அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான சானிட்டரி பேட் அண்ட் டயாப்பர்ஸ். தேனா இந்த பிராண்டு தான் நான் யூஸ்வலாகவே வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது எடுப்பேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா என்னுடைய ஃப்ளைட் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 day. ஸோ இப்போ பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வரத்துக்குள்ளே. ஸோ அதனால் நான் வந்து சானிட்டரி பேட்லேயும் சரி, டயாப்பர்ஸ்லேயும் சரி, லாங் ட்ராவலுக்கு தேவையானது எல்லாமே தேனா அப்படிங்கிற பிராண்ட் தான் நாங்கள் எடுப்பேன். கோடெக்ஸும் நல்லாயிருக்கும், பட் ஐ ப்ரிஃபர் த அதர் ஒன். இங்கே கிடைக்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். சபான்னு ஒரு பிராண்ட் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் அந்த மாதிரியான ஐட்டம்கள். அதுலேயும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. பட் யூஎஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே கம்மியாக இருக்காதுங்க. அங்கே தான் ரொம்ப சீப்பாக இருக்கும், இங்கே கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹேர் க்ரீம், ஹேர் கலரிங், ஹேர் டை அதெல்லாம் இங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கலர்லலாம் ஹேர் கலர் பண்ணிப்பாங்க. ஐ மீன் இட்ஸ் குவைட் நார்மல் ஹியர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பிராண்ட்ஸ். இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிற இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான சில விஷயங்கள் இருக்கும். லைக் யூசரின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாக்டோவெட், அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஹை அண்ட் பிராண்ட்ஸ்லாம் இருக்கும், விச் இஸ் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஈவன் ஹேர் சீரம்லாம் கூட இருக்கும் அந்த பிராண்ட்ஸில். அப்புறம் இது இன்ஸ்டன்ட் டேன் க்ரீம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பயங்கர ஃபேராக இருப்பாங்களா, ஸோ அந்த சன் டேன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரியான க்ரீம் எடுத்து டேன்னஸ்க்காக வந்து அப்ளை பண்ணிப்பாங்க. அந்த பீச்சிலலாம் போகும்போது மெயினாக இதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த சன் பாத் மாதிரி எடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின் அண்ட் பாடி ரேசர்ஸ். இது நான் யூஸ்வலாக இங்கே தான் எடுத்துகிட்டு இருந்தேன் வால்மார்ட்டில். பட் இப்போ ரீசெண்டாக ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் ப்ரைஸ் மார்ட். அங்கே வந்து ஒரு 10-11 பேக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $15 $20 கிடச்சிரும். ஸோ அது ஒரு கிரேட் டீல், நல்ல ஒரு சேவிங். நான் அங்கே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது துணி லிக்விடுங்க, ஐ மீன் லாண்ட்ரி லிக்விட். எனக்கு இந்த செக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப வாசனையாக இருக்குமா. அதுக்கு போடுற நம்ம தலைக்கு போடுற கண்டிஷ்னர் மாதிரி இங்கே ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் அதெல்லாமும் இருக்கும். அதில் ரொம்ப சூப்பர் ஸ்மெல் இருக்குங்க. எல்லா பிராண்டுமே வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எங்களுக்கு வந்து காண்டோவில் லாண்ட்ரி சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதனால் நான் வந்து ஏதோ ஒரு பிராண்ட், எந்த பிராண்ட் டீலில் இருக்கோ நான் அதை வந்து எடுத்துப்பேன். ஸோ அதனால் நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஐரெக்ஸ் எடுப்பேன். அப்புறமா இன்னொரு பிராண்ட் இருக்குது, எது அந்த டைமில் நல்ல டீல் போட்டு நிறைய கொடுக்குறாங்களோ, ஏரியல், ஏதோ ஒன்று எடுத்துப்பேன். பட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்மெல் இந்த செக்ஷன் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபேபுன்னே ஒரு பிராண்ட் இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நான் இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த செக்ஷனில் தான் இருக்கும். ஃபேபு, ஃபோர்ட்டு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு. மெயினாக அந்த ரோஸ் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். நான் அதுக்காகவே சும்மா அந்த செக்ஷனுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஸ்மெல் பண்ணிட்டு வருவேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவும் லாண்ட்ரி சம்மந்தப்பட்டதான், ஸ்டெயின் ரிமூவர்னு நினைக்கிறேன், அந்த வேனிஷ் அதெல்லாம். அண்ட் நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது டிஷ்வாஷ் லிக்விட் அண்ட் டிஷ்வாஷ் சோப்பு. அதுலேயும் நிறைய பிராண்ட் இருக்குங்க, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான். பட் நான் வந்து யூஸ்வலாக இந்த ஐரெக்ஸோடைய மேங்கோ அண்ட் பேஷன் ஃப்ரூட் இது தான் எடுப்பேன். ஏன்னா இது ஒன்று தான் என் கைக்கு வந்து ஒத்துக்குதுங்க. ஸோ வேறு ஏதாவது பிராண்ட் எடுத்தேன் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது ஃப்ளேவர் எடுத்தேனாலுமே கூட சில சமயம் எனக்கு அந்த டிஷ்வாஷ் பண்ணும்போது கையில் வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து இச்சிங்லாம் வந்துடுது. அதனால் மோஸ்ட்லி நான் அந்த மேங்கோ அண்ட் பேஷன் ஃப்ரூட்டில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் இந்த பிராண்டு மட்டும்தான் எடுப்பேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து அந்த மீட் ஷாப் பண்ணுற இடங்க. அதுக்கப்புறம் நான் அது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிவிடுவேன்.
அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹாலிக் செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், வைன் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து ஒரு இடங்கள்லேருந்து வந்திருக்கும். அதுக்குடைய பேரும் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த பிராண்டு இந்த இடத்துலேருந்து, லைக் பாரிஸ் அந்த மாதிரி யூஎஸ் நிறைய இடத்துலேருந்து வந்திருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி செக்ஷன் தான். இங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லைட்டிங்லாம் போட்டு ஆஃபர்ஸ்லாம் இதுலேயுமே நிறைய போடுவாங்க. அண்ட் இந்த vlog நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேங்க. பில்லிங் செக்ஷனுக்கு போனால் இங்கே செல்ஃப் பில்லிங்கும் இருக்குது, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லேபிள் பில்லிங் கவுண்டர்ஸ்லாமும் தனியாக இருக்கும். And see you all soon in my next vlog. Thank you so much for the support and take care. Bye bye.